பாருங்கள், இந்த பிரியாணி பாருங்கள், நான் 100 கிராம் அரிசி தான் போட்டேன். பாருங்கள், சுத்தமாக அடியும் பிடிக்கலை, எண்ணெயும் சேர்க்கலை. இதில் அதான் மசில்ஸ் எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த தோலெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்தமாதிரி ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எடுக்கும் போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா ப்ரோட்டீன் நிறைய எடுக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இன்றைக்கி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது ஹெல்த்தியான பிரியாணியா ஹெல்த்தி இல்லாத பிரியாணியா அப்படின்ட்டு. ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக உங்களுக்கு எல்லாமே உடம்புக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த பிரியாணி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த பிரியாணி வந்து எதுக்காகன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பையன் வந்து டயட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து ஒவ்வொன்றா இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. பையன் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 days 4 days ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு வெயிட் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா காலையில் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான், இது 2 கப் அளவுக்கு அரிசி வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, வெங்காயம், பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி, குடமிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து 250 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ கூடையோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து 2 பேருக்கு நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போது மோஷன் போகும்போது நமக்கு வந்து டைட் ஆயிரும், கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஃபைபரும் சேர்த்து எடுக்கிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எடுக்கும் போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா ப்ரோட்டீன் நிறைய எடுக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறைய நம்ம குடிக்கணும். நிறைய தண்ணி, பையன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கிறோமோ, தண்ணி குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மியாகும். நமக்கு தேவையில்லாத அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம டயட்டிங் இருக்கிறதுனா அந்த மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், இதுக்கு என்னென்னலாம் நான் போட போகிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து காரம் எல்லாமே கம்மியாக தான் போட போகிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் பாருங்கள், 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரை சிட்டிகை அளவுக்கு கரம் மசால் பொடி, 1 சிட்டிகை அளவுக்கு சோம்புத்தூள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு எங்கள் பையனுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன்லேயே போட்டு பிரட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், பிரியாணி செய்கிற நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதில் வந்து 3/4 ஸ்பூனோட கம்மியாக தான் நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு பிடிச்ச காயெல்லாம் சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டை தவிர எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, குடமிளகா எல்லாமே நான் வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம்.
சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நமக்கு காயோட பச்சை வாசம் போகணும், அதுக்காக தான் வதக்கிறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கும் போது உங்களுக்கு வந்து அது நல்லா வதங்கிடும், உங்களுக்கு கலர்லாம் மாறாமல் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ இதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதையும் சேர்த்துக்கலாம். குட்டி தக்காளி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் டைப்லேயே செய்யாமல் பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து சிக்கனும் எல்லாம் சேர்த்தானா, சிக்கன் சேர்த்துட்டாலே பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் வதக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் இதில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கட்டும். பாருங்க, சிக்கன் பாருங்க நல்லா வந்து இதுலேயே இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனதுலேயே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்குது. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது இன்னும் சாஃப்ட் ஆயிரும். இதுக்குள்ளே மசாலாலாம் நல்லா உரைச்சிரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பாருங்க, 100 கிராம் அரிசி வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்தது. இது ஊற வச்ச தண்ணி தான், இதையும் ஊற்றிக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க, இந்த அரிசியை இதில் எடுத்து கொட்டிடலாம். லேசாக இதெல்லாம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன ஸ்டவ்வில், பெரிய ஸ்டவ்வில் வந்து எடுத்துருங்க, சின்ன ஸ்டவ்வில் எடுத்து இதை வச்சிடலாம். ஏன்னா எண்ணெய் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஆனதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி வந்து நம்ம இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையும் தூவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெயும் ஊற்றலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் போது பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டிங்லாம் இருக்கும் போது வித்தியாசமாக இப்படி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் மசில்ஸ் எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த தோலெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃபுட்டை பார்த்தோன்னே ஐயோ இன்றைக்கி சாப்பிட்ணுமே அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும் போது. நான் பாருங்கள், இந்த ஃபுட்டு அதாவது இந்த பிரியாணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வர வீடியோலாம் உங்களுக்கு நான் போடலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும் போது தான் தெரியும். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது எனக்கு தெரியாது இல்லையா. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.